வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் பத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுவும் நான் போய் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும், படம் ஸ்பாய்லர் இல்லாமங்க படத்தை பத்தியும் வாங்க இன்னைக்கு பேசலாம். சரி சொல்லுங்க. தியேட்டருக்கு போனோம். போய் போட்டோஸோ வீடியோஸோ என்னென்ன எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துக்கின்னு நம்ம அப்படியே வெளியே பாத்தீங்கன்னா கத்தவுத்துக்கு பாலாபிஷேகம் பண்றது இது பண்றது நம்ம பசங்க சிறப்பா செலிப்ரேட் பண்ணாங்க. அதே ஃபர்ஸ்ட் என்ன பாக்கணும்னா டைட்டில் கார்டு பாக்கணுங்க. டைட்டில் கார்டு செம்ம மாசுங்க. அதுவும் யார் எடிட்டர் தெரியல, செம்ம மாசா பண்ணியிருந்தாப்புல. பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவுடைய பொண்ணு ஒரு ரெட் கலர் டெடிபியரை பார்த்தா பயப்படுறாங்க. அது ஏன் பயப்படுறாங்க, எதால பயப்படுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிட்ட ஆகட்டும். பிளஸ் நம்ம வில்லன் இது பண்ணுவாரு, நம்ம தமிழ்நாட்டுல கலவரம் உண்டாக்கலாம் சொல்லிட்டு ஐடியா எல்லாம் பண்ணி அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் பண்ணி இருப்பாரு. அத்தை எப்படி இவர் தடுக்கிறாரு, எப்படி ஹேண்டில் பண்றாரு சொல்லிட்டோம். மூணாவது இந்த எம்எம் சொல்லிட்டு ரோபோட்டுங்கெல்லாம் ரெடி பண்ணி அத்தெல்லாம் சண்டைக்கு இறக்கி தொட்டு வைப்பாப்புல. அத்தலையும் எப்படி தடுக்கிறாரு, இதெல்லாம் தாங்க ஸ்டோரியோட மெயின் பிளாட்டே இதுக்குதான். மெயின் இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நான் நெகட்டிவ்ல இல்லைன்னு சொல்ல, பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் பார்த்துடலாம். பாசிட்டிவ் அண்ணன் ஆக்டிங் தாங்க. அண்ணன் ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த சொல்ற டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த மாஸ் எலிமெண்ட் ஃபைட்டா இருக்கட்டும், மெயின் டான்ஸ் இருக்குங்க. இன்னமா ஆடுறாங்க மனசன். 50 வயசுனா சத்தியமா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதோ 25 வயசு பையன் மாதிரி இந்த அளவுக்கு மாசா டான்ஸ் ஆடுறாரு. ஏன்னா அண்ணனாவே டான்ஸுக்கு தான் ஃபேமஸ் ஆனவரு. இந்த வயசுல சூப்பரா டான்ஸ் ஆடுறாருங்க. அப்ப ஆக்ஷன் சீன்ஸுங்க. இந்த ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் வைலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இந்த தலை வெட்டுற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம யூஏ சர்டிபிகேட்டா கூட வாங்கிருக்கலாம். இந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்காக தான் இந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நீங்க எலெக்ஷன் டைம்ல கூட பாத்து இருப்பீங்க, விஜய் மாமா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போவதா இருக்கட்டும். நிறைய பேர் விஜய் மாமா ரொம்ப பிரியமா ஆசைப்பட்டாங்க பசங்க எல்லாம். இந்த கொஞ்சம் வைலன்ஸ் கம்மி பண்ணிருந்தாங்கன்னா யூஎஸ்டி வாங்கினாங்க ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அவங்களும் சின்ன பசங்களோட லாஸ்ட் பண்ணனால அவங்களும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிருக்கலாம். தேட்டருக்கெல்லாம் ஃபேமிலியா இருப்பாங்க. இந்த ஏசைடிக்க தூத்தனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் பார்க்கணும் வரணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ஜாப் அவுட் ஆச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மூணாவதா யாரும் பார்க்கணும்னா நம்ம அனிருத்து. செம்மங்க, ஒவ்வொரு பாட்டும் மாசுங்க. யாருமே சாங் வர சொல்லல, யாருமே ஷீட்ல இல்ல. எல்லாரும் முன்னாடி பண்ண ஸ்ரீநாந்த போய் நின்னுட்டாங்க, மொத்த பேருமே டான்ஸ் ஆடி இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டும் சரி, எல்லா பாட்டுமே சரி, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுதாங்க மீதி எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸும் சரி, எல்லாரும் சரி, மீதி எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாருமே நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்க, இதுல நெகட்டிவ் என்னன்னு பாக்கணும்னா, நெகட்டிவ் இந்த வில்லன் கேரக்டர்னு வராது. அவருக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஏனுங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுவே ஆப்பிரிக்கால போய் சண்டை போடாது, ஜெயிலுகளை கூட்டின்னு போறாங்க, சண்டை போடாது, அதெல்லாம் ரைட்டுங்க. ஏன் அவரு மாஸ் எலிமெண்ட்டுக்காக அவர் இதுக்காக ஏன் இவ்வளவு தூரம் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அந்த சீன் அப்படியே ஈட்டுன்னு வந்துட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏனுங்கன்னா நம்ம விஜய் அண்ணன் டைமிங் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க. வில்லன் கேரக்டர் அவர் பிளாஷ்பேக் அவர் ஏன் எதால அது மாதிரி ஆனாது அதெல்லாம் கூட ஓகே தான். இந்த வில்லன் கேரக்டர்ஸ் கொஞ்சம் டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் தான். ஏன் ஏன்னா 3 மணி நேரம் நீங்க விஜய் அண்ணனை காமிச்சா கூட நான் உட்காந்து பாத்துக்கினே இருப்பேன். அந்த அளவுக்கு இதானவன் தான். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் அது கொஞ்சம் லேக் ஆச்சுங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். சொல்றாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா படம் மாசான படம், விஜய் அண்ணனுக்காகவே பார்க்கலாம். ஏன் விஜய் அண்ணன் ஆக்டிங்காக நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். நேஷனல் அவார்டு என்னங்க, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். என்ன ஒண்ணுங்க, இந்த படம் கொஞ்சம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். ஏனுங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா ஒரு 150 சீட்டுக்கு மேலேயே அண்ணன் வாங்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பேசி வச்சுக்காரு.
அரசியல் வீடியோ ரொம்ப டீப்பான படம் தான். அரசியல்ல ரொம்ப டீப்பான படம் தான் இந்த படம். கன்ஃபார்மா 150 சீட்டுக்கு மேலேயாச்சும் போயிருக்கும். அதுவுங்க லாஸ்ட் ஃபைனல் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா முடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் எண்டி கார்டு எல்லாம் போட்டாங்க. போட்டப்போ நான் யோசிச்சேன், எடா நம்ம ஏதாவது இது பண்ணுவாங்களே, இவங்க அழி வைக்காம நம்ம விட மாட்டாங்களேன்னு நினைச்சேன். கரெக்டா லாஸ்ட் இந்த விஜய் அண்ணன் இது வீடியோ இதெல்லாம் போட்டு காமிச்சு எல்லா சீன் எல்லாம் பார்த்துட்டு எல்லா சீன் வீடியோவா போட்டு காமிச்சு சென்டிமெண்டா நம்ம சென்டிமெண்ட் பண்ணிட்டாங்க, வெளியவே அமிச்சாங்க. சரிங்க, ஒரு நல்ல படம் பார்த்த சந்தோஷம். அது உங்க கூட ஷேர் பண்ணது இன்னும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர், பாய் மக்களே.